சாதி மத வேற்றுமைகளை தாண்டி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மார்கழி பெற்றெடுத்த மனித நேயம், பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அப்படிப்பட்ட இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் அவதரித்த நிகழ்வுகளை பார்ப்போம். நாசரேத்தின் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் கடவுளின் தூதர் கபிரியேல் மரியாளின் முன் தோன்றினார். அருள் நிறைந்த மரியாளே வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த திடீர் அறிவிப்பை கேட்டு கலங்கி நின்ற மரியாளை, பயப்படாதே மரியாளே, நீர் உன்னதமானவர், ஆண்டவரின் பூரண அன்பையும் அருளையும் நீர் பெற்றுள்ளீர். திருமணத்துக்கு முன்பு ஆண்டவரின் கிருபையால் நீர் ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பீர். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவரே ஆண்டவரின் குழந்தை, இந்த உலகின் இரட்சகர் அவரே, இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவர். அவரது ஆட்சிக்கு மட்டும் முடிவே இருக்காது என்றார். வானதூதரை நோக்கி, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். கலங்காதே மரியாளே, ஆண்டவரின் வல்லமை உம்மீது நிழலாய் இறங்கும். உமக்கு பிறக்கும் குழந்தை தூய்மையானவர், ஆண்டவரின் மகன் என்றார் கப்ரியேல். பின்னர், நான் ஆண்டவரின் அடிமை, வாக்குப்படியே எல்லாம் நிகழட்டும் என்றார் மரியாள். உடனே அங்கிருந்து மறைந்து சென்றார் வானதூதர். திருமணத்திற்கு முன் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்தது. யோசேப்பு நேர்மையாளர், நீதிமான். எனவே மரியாவை இகழ்ச்சிப்படுத்த விரும்பாமல் அமைதியாய் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிட நினைத்தார். இது பற்றி அவர் தனிமையில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வானதூதர் கபிரியேல் யோசேப்பின் கனவில் தோன்றினார். தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களில் இருந்து மீட்டெடுக்கவே இப்படி செய்திருக்கிறார் என்றார். யாசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தூதர் பணித்தவாறே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின்னொரு நாள் மன்னர் அகஸ்டஸ் சீஷர் மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்டதும் தம் பெயரை பதிவு செய்ய யோசேப்பு மரியாளோடு யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அந்நேரம் மரியாவுக்கு பேறுகாலம் வர விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில் உலகின் பாவங்களை போக்க இறைவன் அருளிய தெய்வ மகனை பெற்றெடுத்தார். இயேசு பிறந்தபோது ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்கிறது விவிலியம். அதாவது ஆளும் அதிகார வர்க்கத்தின் அஸ்திவாரம் அவரது வருகையால் கலங்கி போனது. இக்குழந்தையை கருவில் சுமக்கிற போது ஒரு சாதாரண பாமரத்தாய் புரட்சி பாடல் பாடினார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வித்தியாசமானது. பிறக்கும் போதே சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திய குழந்தை என்று அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் பெத்லேகம் எனும் சிறிய பட்டணம் திடீரென அதிக சிறப்பு பெற்றது. அன்றைய சூழலில் அநேகர் பெத்லேகம் போனார்கள். இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெத்லேகம் சென்ற யாருமே அங்கு தங்கிவிடவில்லை. அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். கிறிஸ்துமஸ் என்பது பெத்லேகம் போவதில் அல்ல, பெத்லேகமிலிருந்து புறப்பட்டு போவதில் தான் முழுமை பெறுகிறது. ரோமாபுரியின் பேரரசன் அவ்ரேலியஸ் அன்றைய கிரேக்க மதத்தின் கடவுளர்களில் ஒருவரான சூரிய கடவுளுக்கு கிபி 274ஆம் ஆண்டு தனது ஆட்சி குடையின் கீழ் இருந்த அனைத்து தேசங்களிலும் ஒரு விழா எடுக்க ஆணையிட்டான். அந்த விழாவை டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டான். பரலோக தந்தையை தவிர வேறு கடவுளர்களை வழிபட விரும்பாத கிறிஸ்தவர்களை ரோமாபுரியின் கிரேக்க விழா முகத்திலிருந்து காக்கும் முயற்சியாக பின்னாளில் தாய் திருச்சபையாக மலர்ந்த ரோம் தலைமை பீடமானது கிறிஸ்து பிறப்பு விழாவையும் இதே நாளில் கொண்டாட ஆணை பிறப்பித்தது. இது சமய வரலாறு பற்றிய ஆய்வு பார்வை. இரண்டாவது வாதத்தின்படி இயேசுவின் வாழ்வை எடுத்துரைக்க புனிதர்களின் மறையுரைகளிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி இயேசுவின் பாடுகள் கொண்டாடப்பட்டதை அறிந்து கொள்ளலாம். இதன்படி பார்த்தால் மார்ச் 25ஆம் தேதிதான் மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லியிருக்க வேண்டும் என்பது விவிலியாளர்களின் முடிவு. அக்காலத்தில் யூதர்களின் கணித முறைப்படி மனித வாழ்வின் தொடக்கத்தையும் முடிவையும் ஒரே நாளில் முழு எண்ணிக்கை வருமாறு கணக்கிட்டனர். இந்த வாதத்தின்படி மார்ச் 25இல் இயேசு கன்னித்தாயின் கருவில் உருவானார். அதிலிருந்து சரியாக ஒரு குழந்தை முழு வளர்ச்சி பெறும் காலத்தை கணக்கிட்டால்
டிசம்பர் 25 இறைமகன் இயேசு பிறந்திருக்க வேண்டும் என்பது முடிவாக இருக்கிறது. இரண்டு வாதங்களும் வேறு வேறாக இருந்தாலும் அடிப்படையில் அவை சொல்ல வருவது டிசம்பர் 25 இயேசு பிரானின் பிறப்பு விழாவாக ஒப்புக்கொள்கின்றன. கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் உலக மக்கள் அனைவரின் வாழ்விலும் முழுமை பெறட்டும். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.